Taste the Daily. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பகுதியில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசின் வெள்ள நிவாரணம் வழங்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக கூறி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சின்னப்பேட்டை ஊராட்சி பகுதியில் உள்ள மக்களுக்கு வெள்ள நிவாரணம் வழங்கப்படவில்லை என்றும் அனைவருக்கும் வெள்ள நிவாரணம் உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் மறியலில் ஈடுபட்டவர்கள் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசை வலியுறுத்தினர். நாங்கள் அண்ணா கிராம ஊராட்சி ஒன்றியத்தில் சின்னப்பேட்டை பஞ்சாயத்தில் இருக்கோம். எங்கள் ஊர்லேயும் ஆறு தண்ணி ஊர் மக்கள் ஃபுல்லாக தண்ணியில் தான் மிதந்துக்கின்னு எல்லாரும் பொருளெல்லாம் பாதுகாப்பு பண்ணி மக்கள் குழந்தைங்க எல்லாருமே பாதுகாப்பு பண்ணின்னு இருக்கோம். சுற்றுப்பட்டு ஊர் எல்லா ஊருக்கும் நிவாரணம்னு கொடுத்துட்டு எங்கள் ஊருக்கு மட்டும் நிறுத்திட்டாங்க. அது ரொம்ப எல்லாருக்குமே மன உளைச்சல் ரொம்ப கஷ்டமாயிடுது. அதனால தான் நாங்கள் எல்லாருமே கும்பலாக நின்று சாலை மறியல் போராட்டம் பண்ணோம். செங்கல்பட்டு மாவட்டம் கிளியாநகர் பகுதியில் கிராம மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தங்களது கிராமத்தில் விநியோகிக்கப்படும் குடிநீர் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாக குற்றம் சாட்டி ஓட்டக்கோவில் மேட்டுப்பாளையம் கிராம மக்கள் வந்தவாசி சோத்துப்பாக்கம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தங்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மறியலில் ஈடுபட்ட மக்கள் வலியுறுத்தினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், காரமடை, சிறுமுகை உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானை, காட்டுப்பன்றி உள்ளிட்ட வனவிலங்குகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இரவு நேரங்களில் வனவிலங்குகள் விளைநிலங்களில் புகுந்து வாழை, தென்னை, கரும்பு, காய்கறி உள்ளிட்ட பயிர்களை நாசம் செய்து வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் வனவிலங்குகள் விளைநிலங்களுக்குள் வராமல் தடுக்க தவறிய வனத்துறையை கண்டித்து மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே புதூரில் உள்ள சவுந்தரநாயகி சமேத சனத்குமரேஸ்வரர் கோவில் கோபுரத்தில் 6 கலசங்கள் மாற்றி வைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கும்பாபிஷேகம் நடத்த கோயிலின் அறங்காவலர் குழு தலைவர் சிவகுமார் என்பவர் கிராம மக்களுக்கு தெரியாமல் தன்னிச்சையாக கோபுர கலசங்களை கலட்டியுள்ளார். இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரவோடு இரவாக கோயில் கலசங்கள் கோபுரத்தில் வைக்கப்பட்டது. தற்போது கோபுரத்தில் வைக்கப்பட்டுள்ள கலசங்கள் பழமையானதுதானா என தொல்லியல் துறையினரை கொண்டு ஆய்வு செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.